பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. எந்த வார்த்தை உங்கள் இதயத்திலே ஊன்றப்பட்டிருக்கிறதோ, விதைக்கப்பட்டிருக்கிறதோ, சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பணிவோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை நாம் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதை நாம் கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த விவிலியம் நமக்கு சொல்கிறது. அந்த வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த ஊமைகளுடைய நோக்கமே அதுதான். வேரோடு விழுந்த விதைகள் சிறிது காலம் வேர், அதன் பிறகு காய்ந்து போய்விடும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கின்றோம், எந்த இடத்துல நாம் இருக்கின்றோம்? வழியோரம் விதைக்கப்பட்ட அந்த விதைக்கு ஒப்பானவர்களாகவா, அல்லது பாறையின் மேல் இருக்கிற நிலத்தில் விழுந்த அந்த விதைகளுக்கு ஒப்பானவர்களாகவா நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக மூன்றாவது நாம் பார்த்தோம் என்றால் அது அதே மத்தேயு 13வது அதிகாரத்திலே 22வது வசனம். முட்செடியில் இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். பாருங்க, முட்செடியில் விழுந்த விதைகளை குறித்து சொல்கிறார். நம் உலகத்தில் எனக்கு எங்கே பார்த்தாலும் போராட்டங்கள், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள். அப்போ என்ன, அந்த வார்த்தைகளை நம்ம கேட்டு வெளியில் போனோம், என்னாச்சு, ஒருத்தர் சண்டை போட்டாலும் அடுத்து நம்ம திருப்பி சண்டை போட்டுருக்கோம். அதான் சொன்ன முட்செடி, இந்த உலக கவலைகள், உலக மாயைகள், செல்வம், அதில் விழுந்து போயிடுவேன். அப்போ நாம் நெருக்கப்பட்டவர்களாக, இந்த உலகம் அந்த முட்செடி எப்படி அந்த விதைகளை நெருக்குகிறதோ அதே போன்று நாம் இந்த உலகத்தில் நடந்து போகிற போது நாம் நல்லவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய செல்வம், இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், இந்த உலகத்தினுடைய எல்லா செய்கைகளும் நம்மை அழித்து கொண்டே இருக்கும். ஆனால் அதிலிருந்து நாம் மீண்டும் வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த ஊமையினுடைய விளக்கத்தை நமக்கு சொல்கிறார். அல்லேலூயா. அதான் சீடர்கள் கேட்கிறார்கள், இது விளக்கம் எங்களுக்கு ஆழமாக தெளிவாக எங்களுக்கு வேண்டும் என்று. அதற்குத்தான் சொல்கிறார், ஒவ்வொரு விதையை குறித்தும் அந்த வார்த்தைகளை குறித்து தெளிவாக அவர்களுக்கு சொல்கிறார். அடுத்து நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள், அது சொல்கிறார் மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை பாருங்க, 30, 60, 100 மடங்கு பலனை தருகிறது. அல்லேலூயா. இன்று இந்த திருவிவிலியத்தை, இந்த வேதத்தை படிக்கிற நாம் 30, 60, 100 மடங்காக பலன் தருகிறோமா இல்லையா? அதுதான் இந்த நாள் இந்த வார்த்தைகள் வழியாக, இந்த செய்தி வழியாக ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இறை வார்த்தைகளை கேட்கு அதன்படி நடக்கிறவர்கள் 30, 60, 100 மடங்கு பயன் தருவார்கள் என்று. பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீட்டிலே குடித்துவிட்டு தினமும் பிரச்சனையோடு இருக்கிற ஒரு நபர், அந்த நபர் என்ன செய்கிறார், கஞ்சா அடிக்கிற பழக்கம் இருக்கு. அவர் பேர் டேனி என்ற பெயர். அந்த நபர் கஞ்சா அடிக்காமல் இருக்கவே முடியாது. அவர் இருக்கிறது வெளிநாட்டில் ஒரு கண்ட்ரியில் இருக்கிறார். அந்த இடம் மிகவும் குளிர்ச்சியான ஒரு இடம். எப்போவுமே பனி, காற்று, மழை அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கு. நிறைய பனி பிரதேசங்கள். அவர் ஒரு நாள் இந்த கஞ்சா குடிக்காமல் இருக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் இந்த பேப்பரில் இந்த கஞ்சாவை போட்டு சுற்றி குடிப்பாங்க. கஞ்சாவை போட்டு சுற்றி அதை நெருப்பு பற்ற வச்சு அவங்க குடிப்பாங்க. அப்போது இவர் வெளியில் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பேப்பருங்களை வாங்கிட்டு வருவார். பேப்பர் வாங்கிட்டு வருகிற பொழுது ஒரு நாள் யதார்த்தமாக ரோட்டிலே ஒரு தள்ளு வண்டியிலே நிறைய புத்தகங்கள் விற்று கொண்டிருந்த பொழுது இவர் யதார்த்தமாக ஒரு புத்தகத்தை எடுத்து, இது எவ்வளவு என்று கேட்டிருக்கிறார். வேணும் சும்மா எடுத்துகிட்டு போ அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இவர் என்ன நினைச்சாருன்னா, பரவாயில்ல, இது நமக்கு சும்மா கிடைக்குது அப்படின்னு வாங்கி பார்த்தபோது அது ஒரு புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. புதிய பைபிளில் இருக்கிற ஒரு புதிய ஏற்பாடு மட்டும் அதில் இருக்கிறது. அவன் கிறிஸ்தவன் என்றதுனால அந்த பைபிளை எடுத்துக்கொண்டு, இந்த புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கோட்டு பேக்கெட்டில் வைத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்ததுமே இவருக்கு அந்த கஞ்சா அடிக்க வேண்டும். அதனால் என்ன பண்ணார், அந்த பேப்பரை எடுத்தார், அந்த கஞ்சா எடுத்து அதில் போட்டார், சுற்றி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இந்த பைபிள் புத்தகத்தை பார்க்கிறார்.
இதை கொண்டு போய் அலமாரியிலே, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அலமாரியிலே அதுக்குள்ளே போடுகிறார். இவர் அந்த கஞ்சாவை எடுத்து குடிக்கிறார். இப்படியாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வெளியில நல்ல மழை. இவர் இந்த குளிரிலே கஞ்சா அடிக்க வேண்டும் என்ற அந்த வெறியோடு அவன் உள்ளே போகிறான். அங்கே அவனுக்கு அந்த பேப்பர் கிடைக்கவில்லை. பேப்பர் கிடைக்கலையே என்று சொல்லி சுற்றும் முற்றும் தேடி பார்க்கிறான். எங்கேயுமே பேப்பர் இல்லை. கடைக்கும் போக முடியாது. என்ன பண்ணுறதுன்னு பார்க்குற அப்பொழுதுதான் இந்த புதிய ஏற்பாடு அந்த புத்தகம் அந்த அலமாரி திறக்கிற போது அந்த புத்தகத்தை பார்க்கிறான். என்ன இது என்று பார்க்கிற போது அந்த புத்தகத்தை எடுத்து அதை பார்க்கிறான். அதை பார்த்து ஆகா, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு அந்த பைபிள் புத்தகத்தை, புதிய ஏற்பாடு புத்தகத்தை கிழிக்கிறார். கிழித்து அதில் இந்த கஞ்சாவை நல்லா கசக்கி அதில் போட்டு அதை அந்த சிகரெட்டாக அது புகைத்து கொண்டிருக்கிறார். இப்படியாக நாட்கள் கடந்து வருகிறது. ஒரு நாள் திடீரென்று அந்த கஞ்சா எடுத்து சுற்றுவதற்காக அந்த கஞ்சா எடுத்து நல்ல கைகளில் தேய்த்து கீழே வைத்து விட்டு இந்த பைபிளில் இருக்கிற பேப்பரை கிழித்து கீழே வைத்து இந்த கஞ்சா தூக்கி அதில் அந்த புகையிலையும் அந்த கஞ்சாவை தூக்கி அது மேலே வைக்கிறார். வைக்கிற போது யதார்த்த விதமாக அந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற அந்த பேப்பரிலே அந்த வார்த்தைகளிலே அவருடைய கண்கள் போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி வேணாலும் பிடிப்பார். ஒரு மனுஷனை பிடிக்கணும்னா இறை வார்த்தைகள் எந்த விதத்திலேயாவது உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த பைபிளில் அந்த வார்த்தைகளை படித்த உடனே அந்த வார்த்தைகள் எடுத்து பார்த்தாரு. கையில் எடுத்தார். அந்த கஞ்சாவை லைட்டாக தள்ளினார். எடுத்து பார்த்தார். பார்த்ததுமே லூக்கா 19வது அதிகாரம் எடுத்து அவர் வாசிக்கக்கூடிய அந்த பேப்பராக இருந்தது. அப்போ என்னாச்சு? மத்தேயு சாப்பிட்டாரு, மார்க்க சாப்பிட்டாரு, லூக்கா 18வது அதிகாரத்தில் மொத்தமாக கஞ்சாவா சாப்பிட்டாரு. அல்லேலூயா. மத்தேயுவில் இருக்கிற அதிகாரம் போச்சு, மார்க்கில் இருக்கிற அதிகாரம் போச்சு, லூக்காவில் 18 அதிகாரம் போச்சு. கரெக்டாக 19வது அதிகாரம் நிற்குது. அந்த 19வது அதிகாரத்தில் தான் மாற்றார். யாரு? ஜக்கேயு. அந்த 19வது அதிகாரத்தில் தான் ஜக்கேயு என்ற ஒரு நபரை அங்கே அந்த இறை வார்த்தைகள் வழியாக படிக்கிறார். இயேசு யார் என்று பார்க்க விரும்பி இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக இயேசு போகிற பயணத்திலே அந்த வழியிலே போய் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் என்னுள்ளும், யோவான் 15:7 என்ன சொல்கிறது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீ விரும்பி கேட்பது எதுவோ அது உனக்கு கிடைக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையை தேடி ஜக்கேயு போனார். அதே போன்று இந்த மனிதன் இந்த லூக்கா 19வது அதிகாரம் அந்த வாசலை எடுத்து வாசிச்சதுமே ஜக்கேயு என்ற அந்த நபர் அந்த கண்களுக்கு முன்பாக வருகிறார். எவ்வளவு பாவி! அந்த உலகம், அந்த சுற்றி இருக்கிற அந்த மக்கள், அவர் சொந்தங்கள், அந்த கிராம மக்கள் எல்லாம் அவரை ஒதுக்கி தள்ளி அந்த சூழ்நிலையிலே எல்லோரும் பாவிகள் என்று சொன்ன அந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து, ஜக்கேயுவே நீ இறங்கி வா, உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும், உன் வீட்டுக்கு மீட்பு என்று ஆண்டவர் அந்த அழகான வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவர் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த ஒரு காட்சியை, அந்த ஒரு வேதத்தின் ஒரு பகுதியை இந்த மனிதன் படிக்கிறான். அல்லேலூயா. சற்று யோசித்து பாருங்கள். ஜக்கேயுவை அங்கே என்ன சொன்னாங்க? ஒரு பாவி. அவன் ஒரு பாவி. இந்த பாவி இடத்துலயா இயேசு கிறிஸ்து தங்க போகிறார்? எல்லாம் நன்மை செய்கிறவர், எல்லாருக்கும் நல்லதை போதிக்கிறவர் ஒரு பாவியினுடைய வீட்டுக்குள்ளே போக வேண்டும் என்று சொல்கிறாரே. ஒரு பாவியினுடைய இடத்திலே, பாவியினுடைய வீட்டுக்குள் போய் சாப்பிட வேண்டும் என்று, பாவியை ரட்சிப்பு மீட்பு என்று சொல்கிறாரே என்று சொல்லி அவர்களுக்குள்ளே அவர்கள் அங்கலாய்த்து கொண்டு கசப்பான வார்த்தைகளை இதயத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த ஜக்கேயுவுக்கு எப்படி மீட்பு கிடைத்தது, அந்த ஜக்கேயுவுக்கு எப்படி ஆண்டவருடைய வார்த்தைகள் போய் அவரை ஆசீர்வதித்தது என்று சொல்லி அந்த லூக்கா 19வது அதிகாரத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட அந்த வார்த்தைகளை இவன் படிக்கிற போது சிறிது சிறிதாக படித்தான். கஞ்சாவை கீழே தள்ளினான். அது கீழே கொட்டப்பட்டது. அந்த கீழே டேபிள் இருந்து கீழே வந்துடுச்சு கஞ்சா. இந்த வார்த்தை எடுத்து படித்ததுமே இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று பற்றி எறிய ஆரம்பித்தது. அல்லேலூயா. இந்த லூக்கா 19 என்ன சொன்னா, இழந்து போனதை தேடி மீட்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று லூக்கா 19:10 அந்த வசனம் அவனை தொட்டது. அல்லேலூயா. எல்லோரும் பாவிகள் என்று சொன்னார். இயேசு யார் என்று பார்க்க விரும்பினார் ஜக்கேயு. பார்த்தார், இந்த இயேசு நம்ம யாருன்னு பார்க்க விரும்பின என்ன, இயேசு யாருன்னு பார்த்த என்ன, நான் கிறிஸ்தவன் தான், ஆனால் இயேசு குறித்து எனக்கு தெரியாமல் இருக்க, கஞ்சா என்ற ஒரு பழக்கத்தை, குடி என்ற ஒரு பழக்கத்தை, வேசித்தனம் என்ற ஒரு பழக்கத்தை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அதை படித்த உடனே இந்த பேப்பரை கீழே வைத்துவிட்டு அடுத்து லூக்கா 19வது அதிகாரம் தாண்டி 20லிருந்து தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, அதை தொடர்ந்து திருவெளிப்பாடு, வெளிப்படுத்தின சுவிசேஷம் கடைசி வரலை தொடர்ந்து வாசிக்க 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 வாசிக்க
அவன் இதயத்திலே ஒரு அக்கினி பற்றி எரிந்தது. அல்லேலூயா. அதைத்தான் எரேமியா 23:29 சொல்கிறது. என்னுடைய வார்த்தைகள் பாறையை உடைக்கிற செம்மட்டிகள் அல்லவா, என் வார்த்தைகளை அக்கினி போன்றதல்லவா, நெருப்பு போன்றதல்லவா என்று சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு. எரேமியா 23:29 இவர்கள் படிக்க 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 இவருக்குள் அந்த ஆண்டவருடைய அக்கினி அவருக்குள் இறங்கியது. அந்த வார்த்தைகள் சொல்கிறார், நீ என்னிலும் என் வார்த்தைகளும் உனக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீ விரும்பி கேட்பது எதுவோ அது உனக்கு கிடைக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையிலே லூக்கா 19:10 அவர் வாசித்தார். ஓ, எழுந்து போனதை தேடி மீட்கவே, காணாமல் போனதை தேடி மீண்டும் உனக்கு நான் கொடுக்கவே இந்த உலகத்தில் நான் பிறந்தேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை படித்த மாத்திரத்திலே அவன் இதயம் பற்றி எரிந்தது. அல்லேலூயா. எம்மாவுஸ் சீடர்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். லூக்கா கடைசி அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். லூக்காவிலே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து போனார். அந்த 2 சீடர்கள் பாருங்கள், எம்மாவுஸை நோக்கி நடந்து கொண்டு போகிறார்கள். அது நடந்து கொண்டு போகிற பொழுது அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்து இறை வார்த்தைகளை போதித்து, இயேசு கிறிஸ்து நல்ல வார்த்தைகளை நம்மோடு பேசி அவர் இருக்கிற வரை நாம் எவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளவு ஆனந்தமாக, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கு விடுவிக்கிற ஒரு நல்ல ஒரு விடிவெள்ளியாய், ஒரு நட்சத்திரமாய் அவர் இருந்தாரே, அவரையும் கொன்று போட்டார்களே என்று சொல்லி பேசிக்கொண்டே, ஆனாலும் 3ஆம் நாள் உயிர்த்தேன் என்று சொன்ன யாரோ ஒரு பெண் அந்த உயிர்த்ததை பார்த்ததாக சொன்னாரே என்று இவர்களுக்குள்ள பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வருகிறார். எங்கே இறை வார்த்தைகளை நீ படிக்கிறாயோ, எங்கே இறை வார்த்தைகளை நீ தியானிக்கிறாயோ, எங்கே இறை வார்த்தைகள் இருக்கிறதோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து அமர்ந்து கொள்வார். அல்லேலூயா. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலோசனைகள் உனக்கு கிடைக்கும். எம்மாவுஸ் சீடர்கள் பாருங்க பேசிக்கிட்டு போறாங்க. பேசிக்கிட்டு போற அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. அவருடைய உள்கண்கள் திறக்கப்படவில்லை, இதயங்கள் திறக்கப்படவில்லை, அவர் ஆத்துமா திறக்கப்படவில்லை என்று சொல்கிறது. ஆனால் எல்லாம் பேசி முடித்த பிறகு வீட்டுக்குள்ள போய் அந்த அப்பத்தை எடுத்து அவருடைய கைகளை பிட்டு கொடுக்கிற பொழுது அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று நமக்கு இந்த வேதம் தெளிவாக சொல்கிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தைகளை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் பாறை போன்ற இதயம் இருந்தால் நம்மால் கண்டுகொள்ள முடியாது. வழிப்போக்கனை போன்ற வார்த்தைகளை கேட்டு விட்டு போனால் இந்த இதயம் உன்னை வாழ வைக்காது. ஏதோ முச்செடியில விழுந்த அந்த விதைகளை போன்று ஏதோ நான் கேட்டோம், ஐயோ என்னால முடியலையே, என்னால வாழ முடியலையே, நான் இன்டர்நெட்டை டச் பண்ணா என்னால தப்பா போக முடியுது, நான் ரோட்ல போறதுனால தப்பா போக முடியுது, இந்த வாயை வச்சுக்கிட்டு என்னால பேசாம சும்மா இருக்க முடியல, கெட்ட வார்த்தைகளை பேசுறேன், மனைவியை திட்டுறேன், ரோட்ல போற உடன்பிறப்புகளோட சகோதரர்களோட ரோட்ல போறவங்களோட நான் பணி செய்யற ஸ்தலத்திலே என்னால சரியா இருக்க முடியல என்று சொன்னா ஆம், இருக்க முடியாது. காரணம், ஆண்டவருடைய வார்த்தைகள் உனக்குள் இருந்தால் நீ விரும்பி கேட்பது எதுவோ அது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதுதான் இந்த திருவிவிலியம் நமக்கு சொல்கிறது. வேதம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது. நீ என்னிலும் என் வார்த்தைகளும் உனக்குள்ள நிலைத்த வேண்டும். எம்மாவுஸ் சீடருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவருடைய வார்த்தைகள் வழிகளை நம்மிடத்தில் சொல்கிற போது நம் இதயம் பற்றி எரியவில்லையா என்று சொல்கிறார்கள். ஆம், பற்றி எரிந்தது அவருடைய இதயம். பாருங்கள், இங்கே இந்த மனிதன் கஞ்சா அடித்துக் கொண்டு இந்த மனிதன் அந்த ஒரு பேப்பர் தாங்க, அதுவும் பாருங்க கெட்ட பழக்கத்திற்காக பயன்படுத்தி அந்த பேப்பர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது என்றால் நீ எப்படி இருந்தாலும் அந்த வார்த்தைகளை நீ படிக்கிற போது, அந்த வார்த்தைகளை நீ தியானிக்கிற போது, அந்த வார்த்தைகளின்படி நடக்க உன்னுடைய இதயம் வாஞ்சியாய் ஆவலாய் இருக்கிற போது என் ஆண்டவர் உன்னை பற்றி கொள்ள அவர் வாஞ்சியாய் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அதுதான் சொல்கிறார் திருவெளிப்பாடு 3:20 சொல்கிறார், இதோ நான் இதய கதவு அருகே நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், யார் ஒருவர் என் சத்தத்தை கேட்டு என்னுடைய வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வீட்டை திறந்து கொடுப்பீர்களோ, உன்னுடைய இதயத்தை திறந்து கொடுப்பீர்களோ அவர்களுக்குள் நான் வாசமாய் இருப்பேன், அவர்களுக்குள் நான் வருவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த மனிதன் அதை தான் செய்தான். அந்த இதயத்தை திறந்து கொடுத்தான். அந்த இதயத்தை திறந்து கொடுத்தது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகள் படிக்க 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 ஏன் இந்த வார்த்தைகளின்படி நாம் வாழக்கூடாது, இந்த இறை வார்த்தைகளின்படி ஏன் நாம் வாழக்கூடாது என்று பழக்க வழக்கங்களை மாற்றிய ஒரு வார்த்தையாய் இந்த இறை வார்த்தைகள் இருந்தது. அல்லேலூயா. இன்று நீ இறை வார்த்தைகளை படிக்கிற போது இந்த இறை வார்த்தைகள் உன் இதயத்தை பற்றி எறிய வேண்டும். பேதுருவும் மற்றும் கூட இருந்த சீடர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அது நோக்கம் என்ன, அதை விளக்க என்ன, திருப்பி திருப்பி கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இதுதான் நோக்கம், இதுதான் உலகம், இதுதான் இப்படிதான் இருக்கணும் என்று அவர் சொல்கிறார். அந்த வார்த்தைகளை சரிவர புரிந்து கொள்ள முடியாமல் அவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் யாரிடம் போவேன், வாழ்வு தரும் வார்த்தைகள் உன்னிடத்தில் இருக்கும்போது யாரிடம் போவேன் என்று சொன்ன அவர்கள் சொல்ற அந்த வார்த்தைகளுக்கு புரிய முடியாத ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவே இழந்தால் அதனால் பயன் என்ன? அல்லேலூயா. உலகம் முழுதும் உனதானாலும் சரி, உனக்கு ஆடம்பரம் செல்வம் சொத்து எல்லாம் இருந்தாலும் சரி, இந்த ஆன்மாவை நீ இழந்தா உனக்கு பரலோக ராஜ்யம் இல்லை. அல்லேலூயா. இதைத்தான்
பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளும்படியாக, விண்ணுலக ரகசியங்களை தெரிந்து கொள்ளும்படியாக தான் இந்த ஊமைகளை சொல்றார். முத்து ஊமை, வலை ஊமை, மீன் ஊமை, பாருங்க புதையல் ஊமை என்று எல்லா கலைகள் ஊமை என்ற எல்லா ஊமைகள் வழியாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இது குறிப்பாக விதைக்கிறவர் ஊமை என்பது ஆழமான ஒரு சத்தியத்தை கொடுக்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கும் போது அதை உழுவ வேண்டும். நல்ல நிலத்தில் விதைக்கிற போது அதில் களைகள் இருந்தால் எடுத்து விட வேண்டும். நல்ல நிலத்தில் விதைக்கிற போது அதில் முச்செடிகள், ஏதாவது புதர்கள், ஏதாவது மண்டி இருந்தால் அதெல்லாம் தூக்கி எடுத்துடணும்னு தான் இந்த வார்த்தைகள் நமக்கு போதிக்கிறது. ஒரு விவசாயி கேட்ட நல்லா தெரியும் என்ன செய்யணும். இந்த நிலத்தை விதைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவார். புல்லு பூண்டு செடி முள்ளை வெட்டுவார். முதல்ல எத்தனை வருஷமான சார் முதல்ல முள்ளை வெட்டி போடுவார். அதுக்கப்புறம் ஏதாவது புற்பூண்டுகள் இருக்கா அது எல்லாத்தையும் பிடுங்கி போடுவார். அதில் இருக்கிற ஒரு விதைகள் அதில் விழுந்து விடக்கூடாது. ஏன்னா நச்சு விதை, கசப்பான வேறு அதில் விதைச்சுன்னா முச்செடிகளுக்குள்ள களைகள் விதைச்சிடும். அதனால ஜாக்கிரதையா 1க்கு 4 நல்லா ஓட்டி அதை காய விட்டு நல்ல பக்குவமானதுக்கு அப்புறம் தான் விதை கொண்டு போய் போடுவார். இன்று இந்த வார்த்தைகள் அப்படித்தான். பக்குவப்படுத்தப்பட்ட இதயத்திற்குள் இந்த வார்த்தைகள் வழுகிற போதுதான் ஆசீர்வாதங்கள். ஏதோ இறை வார்த்தை கேட்கிறோம், ஏதோ ஜெப கூட்டத்திற்கு போனோம், ஏதோ ஆலயத்திற்கு போனோம், ஏதோ ஜெபிக்கிறோம், ஏதோ அல்லேலூயா சொன்னோம், ஏதோ ஸ்தோத்திரம் சொன்னோம். இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைகள் உண்மையாய் முழு இதயத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, முழு இதயத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் இங்கே அவர் சொல்கிறார். இந்த மனிதன் படித்த உடனே அவனுக்குள் ஒரு வைராக்கியம் வந்தது. இந்த இயேசுவை என்னுடைய மீட்பராக, என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. பாருங்கள், அவன் இந்த இதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தான். இயேசுவுக்குள் அவர் வந்தார். அவருடைய வார்த்தைகள் அவனுக்குள் போனதுமே அவன் இயேசுவுக்குள் வந்தான். இன்று நாம் இந்த இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எங்கே இருக்கிறோம்? அது மட்டுமல்ல, அந்த பைபிள் படித்து முடிச்சதுமே கிழிச்சதுக்கு இது முன்னாடி இருந்த பைபிளில் என்னதான் இருக்குன்னு போய் ஓடி போயிட்டு மீண்டும் பைபிள் வாங்கிட்டு வந்த மழை எல்லாமே தெரிஞ்சுக்கடா. ஏன்னா இப்போ ரட்சிப்பின் அனுபவத்தை, மீட்பின் பத்திரத்தை சொல்கிறார். தாவீது சொல்கிறார், ஆண்டவரே உன்னுடைய மீட்பின் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு நான் உம்மை தொழுது கொள்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் உன்னை தொழுது கொள்வேன், உன்னை நான் ஆராதிப்பேன் என்று சொல்கிறார். நீர் செய்த நன்மைகளுக்காக நான் உன்னை எண்ணத்தை செலுத்துவேன், உன் மீட்பின் பாத்திரத்தை எடுத்து நான் தொழுது கொள்வேன் என்று. அதே போல் இவன் அந்த மீட்பின் பாத்திரத்தை, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டான். ஓடினான் வீட்டுக்குள் விட்டு வெளியே போயினான். மீண்டும் முழு வேதத்தை வாங்கிட்டு வந்தான். பைபிள் முழுசா வாங்கிட்டு வந்தார். பைபிள் முழுசா படித்தார். பெரிய பிரசங்கியாராய் அவர் மாற்றப்பட்டார். அல்லேலூயா, ஒரு பரிசுத்தவனாய் அவர் மாற்றப்பட்டார். பலருக்கு சாட்சி கொடுக்கிற ஒரு மனிதனாய் அவர் மாற்றப்பட்டார். இன்று நாம் எங்கிருக்கிறோம்? இறை வார்த்தைகள் நம்மை வாழ வைப்பது. இறை வார்த்தைகள் நமக்கு என்ன வேண்டுமோ அதை நாம் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனம் நமக்கு சொல்கிறது, ஏனெனில் கடவுளின் வார்த்தையும் நமது மன்றாட்டும் அதை தூயதாக்கும். பாருங்க, நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள், கடவுளுடைய வார்த்தை, இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா பாருங்க, ஒரு லைட் எரியணும்னா எர்த்து நெகட்டிவ், இது ரெண்டும் இந்த ஒரு சுவிட்சில் இருந்து புறப்பட்டு இந்த எர்த்து நெகட்டிவ் 2 டச் ஆனாதான் லைட் எரியும். அதே போன்றுதான் நம்முடைய மன்றாட்டும் நம்முடைய ஜெபங்களும் இறை வார்த்தைகளும் ஒன்று சேர்ந்தால்தான் நாம் பரலோக ராஜ்யம் போக முடியும். நாம் விரும்பி கேட்பது எதுவோ அது நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. யோவான் 8வது அதிகாரம் 51வது வசனம் சொல்கிறது, என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். இது நல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கடைபிடிக்கிறவர்கள் அவர்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. ஆம், நிலைவாழ்வு, நித்திய ஜீவன் தான் அவர்களுக்கு. வானமும் பூமியும் ஒழிந்து போகும்,